எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஊறுகாயும் மாங்காய் ஊறுகாயும் தான் வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஊறுகாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஊறுகாய் வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ தான் வீட்டில் வந்து எத்தனை பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான். அது மட்டும் இல்லை, குபேரருக்கு ரொம்ப பிடிச்சமானது ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊறுகாய் எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா பணத்துக்கு குறையே இருக்காது, பண பிரச்சனை வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ஊறுகாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஊறுகாய் தான் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி ஊறுகாயும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயும் செஞ்சுருந்தேன். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மாங்காய் ஊறுகாயுமே ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான், தக்காளி ஊறுகாய் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் அப்பப்போ ஊறுகாய் தீர வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்குவேன். அதுக்காக தான். இப்போ இந்த தக்காளி ஊறுகாயில் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புளி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தக்காளியில் வந்து புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். புளிப்பு சுவை வந்து அதனால் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணும்போது புளி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்துருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்த்துட்டு நம்ம ஊறுகாய் எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. அதே மாதிரி ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு வந்து ஊறுகாய்க்கு ரொம்ப மெயினான ஒன்று உப்பு தான். அந்த உப்பு வந்து கல் உப்பு வந்து சேருங்க. கல் உப்பு சேர்க்கும்போது ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கிற ஜாடியில் வந்து தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். ஒரு மாதிரி கெட்டு போயிடும். அடியில் அந்த தண்ணி நிற்கும்போது அந்த காரம் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் வந்து போயிடும். ஊறுகாய் வந்து டேஸ்ட் இருக்காது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த 3 டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் எடுத்து வைக்கிற பாத்திரத்தில் வந்து சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கல் உப்பு சேர்க்கும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. ஊறுகாய் எடுத்து வைக்கிறது கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைன்னா ஜாடி இருக்கும் இல்லையா, மங்குன்னு சொல்லுவாங்க. இந்த உப்பெல்லாம் போட்டு வைப்போம். அந்த மாதிரி இதில் எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணின ஊறுகாய். கண்டிப்பாக நீங்களும் ஊறுகாய் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் கடையிலேயே ஊறுகாய் வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து திரும்பி திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி கெட்டு போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த ஊறுகாயை போட்டு லைட்டாக வதக்கி சூடு பண்ணி இன்னொரு பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டும் போகாது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஊறுகாய் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி ஊறுகாய் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, புளி இது எல்லாம் சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு வர மிளகாய் தூளும் கல் உப்பு இதுதான் சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே ஊறுகாய் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது குபேரருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று இந்த ஊறுகாய் தான். நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே பண பற்றாக்குறை அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, ஊறுகாய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.